அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றவலனாகிய பரிசுத்தாவினாலும் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இன்று தொழிலாளர் தினம் கொண்டாடுகிற தொழிலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்று தொழிலாளர் தினம், மே டே, அதாவது தொழிலாளர்களின் தொழில் அல்லது மதிப்பை நினைவு கூறுகிற ஒரு நாள். அதாவது உழைப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கை உயர்த்துகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, தொழில் அல்லது வேலை என்பது அது நம்முடைய கடமை என்று நாம் நினைக்கக்கூடாது. அது நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. தட் இஸ் காலிங். தொழிலாளர் என்று சொல்லும்போது ஏதோ தொழிற்சாலையில் மட்டும் வேலை செய்கிற தொழிலாளர் என்று நாம் நினைக்கக்கூடாது. கடவுளால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் அவருடைய கடவுளுடைய வேலையை செய்வதற்கு படைக்கப்பட்ட தொழிலாளிகள் அல்லது அழைக்கப்பட்டவர்கள் என்பதுதான் உண்மை. இன்று உலகம் முழுவதும் நாம் பார்ப்போமானால் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய கடினமான உழைப்பு என்பதுதான் காரணம். ஏனென்றால் கடவுள் ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பை அவர் பார்க்கிறார், கவனிக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவேதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், கொலோசியர் 3 அதிகாரம் 24 வசனத்தில், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கடவுளுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். காரணம், மனிதருக்கு செய்யும் போது அதை அவர்கள் மறந்து போவார்கள். ஆனால் கடவுள் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஆகவே அன்பு தொழிலாளர் சகோதரர்களே சகோதரிகளே, இன்று தொழிலாளர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, வேலை அல்லது தொழில் என்பது கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்று. வேலை அல்லது தொழில் என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்று. அதை நாம் மறந்து போகக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, வேலை அல்லது தொழில் என்பது நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது ஒரு கடமை மட்டும் அல்ல, அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பரிசு என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. வேலைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது, உயர்ந்த நோக்கம் உள்ளவனாக அவனை மாற்றுகிறது என்றால் பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பிரசங்கி 3 அதிகாரம் 13 வசனத்தில் நான் புதிய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். உண்டு குடித்து, அதாவது தண்ணி குடித்து உழைப்பால் வரும் பலனை தூய்க்கும்னா அனுபவிப்பது, தூய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை, அதாவது கடவுள் அளித்த பரிசு. எவ்வளவு அருமையா வேதத்தில் இந்த வேலை அல்லது தொழிலை குறித்து கடவுள் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த உலகத்தை படைத்த கடவுள், சிருஷ்டித்த கடவுள் எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு
எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்ற கடவுள் இப்ப என்னன்றாருனாக்கா, மனிதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைக்கின்றார், சிருஷ்டிக்கின்றார். ஆனா அந்த மனிதனை கடவுள் இந்த உலகத்திலே வெறுமனே உட்கார வைக்கவில்லை, வெறுமனே இருக்க விடவில்லை. தான் படைத்த இந்த உலகத்திலே ஒரு தோற்றத்தை படைத்தார். அந்த தோற்றத்தை தான் படைத்த மனிதனாகிய ஆதாமை என்ன செய்கிறார்? அந்த தோற்றத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கடவுள் மனிதனை, அதாவது ஆதாமை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். பார்த்தீங்களா? அப்ப ஆரம்பத்திலேயே கடவுள் மனிதனை படைத்து வெறுமையா இருக்க விடவில்லை. அவனை வேலை செய்ய அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார், ஒரு தொழிலை கொடுத்தார், அவன் செய்யும்படியாய் அவனை கட்டளையிட்டார். ஆகவே உழைப்பு அல்லது வேலை என்பது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த தொழிலாளர் தின நாளிலே நாம் அறிந்து தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். இரண்டாவது, தொழிலாளர்களாகிய எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்ன? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது வேலையில் உண்மை மிக அவசியம், முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை, ஒருவேளை அது உயர்ந்த பதவியாக இருக்கலாம் அல்லது சாதாரண கீழ்மட்ட தொழிலாளியாக இருக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையாய் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒருவேளை நாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய அதிகாரிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சூப்பர்வைசர் நம்மளை பார்க்காம இருக்கலாம், நம்ம தனியாக வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கலாம், ஐயோன்னு யாரும் பார்க்கலையே, நம்ம கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. இல்லை, ஒருவேளை அதிகாரிங்க பார்க்காம இருக்கலாம், சூப்பர்வைசர் பார்க்காம இருக்கலாம், மனிதர்கள் யாரும் பார்க்காம இருக்கலாம். ஆனால் கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்க்கிறார் என்பதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். வேதமும் அதை தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உண்மை உள்ள மனிதர் நலங்கள் பல பெறுவர். அது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் பாருங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண, அதாவது 100% பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப வேலையில உண்மையா இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒருவேளை அந்த நேரத்தில் நாம் உண்மையா இருக்கும்போது மனிதர்கள் பாராட்டம் இருக்கலாம், ஆனா கடவுள் ஒரு நாளும் மறக்க மாட்டார், பாராட்டுவார். ஆகவே நண்பு தொழிலாளர் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேலையிலே நாம் எந்த அளவு உண்மையோடு நேர்மையோடு வேலை செய்கிறோம் என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்போம். ஏன்னா வேலை என்பது கடவுளால் நம்ம கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு, ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நாம் உண்மையோடு நேர்மையோடு நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நாம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அந்த வேலையிலே நம்முடைய நம்பிக்கை மிக அவசியம். அதாவது கடினமாக வேலை செய்வது, உழைப்பது முக்கியம். ஒருவேளை அது முக்கியமாக கூட இல்லாமல் இருக்கலாம். காரணம், கடினமாக உழைப்பது அல்லது வேலை செய்வது நம்முடைய முயற்சி அங்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே நேரம் அந்த முயற்சி நம்முடைய
சார்ந்ததாக மட்டும் இருக்கக்கூடாது. அத முயற்சியை நாம் செய்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது இருக்க வேண்டும். ஏன்னா கடவுளின் உதவி இல்லாம நாம் எந்த வேலையும் சரியாக, அதாவது கரெக்டா செய்யவே முடியாது. ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிற கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, கடவுளுக்கே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற, அதாவது வித் ஃபுல் ஹார்ட்டட், உளமாற என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலையை செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் வேலை செய்ய வேண்டும். அதாவது ஒரு வேலை, அது கடினமான வேலையோ எந்த வேலையோ இருந்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில கடவுளுடைய உதவி நமக்கு தேவை. ஆகவே நாம் எந்த வேலை செய்தாலும் கடவுளுடைய உதவியோடு முயற்சி எடுத்து நாம் வேலை செய்யும் போது கடவுள் அந்த வேலையில் நம்மோடு கூட இருந்து அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான்காவதாக, வேலையில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது. வேலையில் சோம்பல் இருக்கக்கூடாது, லேசினஸ், அசதியா இருக்கக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. என் அன்பு தொழிலாளர் சகோதர சகோதரிகளே, இப்படி வேலையில, நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில சோம்பலா இருக்குமானால் அது பல பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஆகவே கொடுக்கப்பட்ட வேலைகளை உற்சாகமாக சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டும். அதாவது கம்பெனியில், தொழிற்சாலை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோ வேலை இன்னைக்கு நீங்கள் 8 மணி நேரமா இவ்வளோ நீங்கள் இந்த வேலையை செய்து முடிக்கணும், இவ்வளோ ஷர்ட் தைக்க முடிக்கணும், இவ்வளோ பேண்ட் தைச்சி முடிக்கணும், இவ்வளோ இந்த ஒரு உதிரி பாகங்கள் நீங்கள் செய்து முடிக்கணும்னு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. தொழிலாளர் செய்வார், அதுக்கு மேலே சூப்பர்வைசர், அதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர், எல்லாம் இதை கவனிப்பாங்க. அப்போ அந்த வேலையில் ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டை அந்த நேரத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேலையில் அதை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு கண்ணும் கருத்துமாக சுறுசுறுப்பாக செய்தாதான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும், செய்து முடிக்க முடியும். அதனால அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல வருவாய் கொடுக்கும், ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த வேலையிலே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், சோம்பலா இருக்கவே கூடாது. ஏன்னா உண்மையாய் இருப்பவர்களே தான், வேலையில் உண்மையாய் இருப்பவர்களே தான் கடவுள் உயர்த்துவார். இந்த சோம்பலா இருக்கிற காரியத்தை கடவுள் வெறுக்கிறார், எச்சரிக்கிறார். அவங்களை எச்சரிக்கை என்ன சொல்றா பாருங்க வேதத்துல. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உழைக்க மனதில்லாத எவரும், அதாவது வேலை செய்யாமல் சோம்பலா இருப்பவர்கள் என்ன பண்ணக்கூடாதான்? உண்ணலாகாது, சாப்பிடக்கூடாது. வேலை செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், சோம்பலா வீட்டிலே இருப்பேன்னாக்கா அவனுக்கு நீ சாப்பிடாம இருக்கிறது தானே அவன் நல்லது அப்படின்னு கடவுள் சொல்றார். சாப்பிடக்கூடாது. வேலை செய்ததுல சாப்பாடு வரும், சம்பளம் வரும், சாப்பிட முடியும். ஏன்னா அந்த வேலையை கொடுப்பது மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் மட்டும் அல்ல, கடவுள் அந்த வேலையை கொடுக்கிறார். அப்ப அந்த கடவுள் கொடுக்கிற வேலையை எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். வேலையில அசதியாய் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருந்து கண்ணும் கருத்துமாக அந்த வேலையை விழிப்போடு செய்ய வேண்டும். காரணம், சுறுசுறுப்பா செய்கிற அந்த வேலை தான், முயற்சி தான் ஒவ்வொருடைய தொழிலாளியுடைய உயர்வுக்கு காரணமாக அமையும். சோம்பலா இருக்கவே கூடாது.
ஆகவே ஒரு அருமையான ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, லேசினஸ் இஸ் எ சைலண்ட் தீஃப். சோம்பல் என்பது ஒரு மறைமுகமான திருடன் போன்றதான். ஏ இட் ஸ்டீல்ஸ் யுவர் டைம். அந்த சோம்பல் என்ன செய்யுமா, உன்னுடைய நேரத்தை திருடி கொள்கிறது. இல்ல சோம்பலா என்ன ஆகுது, நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதுக்கப்புறம் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது, வாய்ப்பு இருக்காது. அது மட்டும் இல்ல, இட் ஸ்டீல்ஸ் யுவர் ட்ரீம்ஸ். உன்னுடைய எதிர்கால கனவுகளை அது திருடி கொள்கிறது. பல எதிர்கால இப்படியெல்லாம் இருக்கலாம், அப்படியெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா சோம்பலா இருந்துட்டா என்ன ஆகுது, அதெல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். அப்ப அந்த சோம்பல் என்ன செய்கிறது, எதிர்கால கனவுகளை திருடி கொள்கிறது. அது மாத்திரமல்ல, and it steals your confidence. உன்னுடைய நம்பிக்கையை அது திருடி விடுகிறது. அப்ப எவ்வளோ வேலையில் ஜாக்கிரதையா சுறுசுறுப்பா இருக்கணும் பாருங்க. இல்ல சோம்பல் என்பது மனிதனுடைய வாழ்க்கை கெடுத்து விடும், நேரத்தை திருடி விடும், எதிர்கால கனவுகளை நசுக்கிவிடும், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்முடைய மறைமுகமான காரியங்களை அழித்துவிடும். ஆகவேதான் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்றார். கடவுள் பைபிள்ல சொல்றார் பாருங்க, என்ன சொல்றாருனாக்கா, சோம்பேறிகளே, பிரசங்கில சொல்றார், சோம்பேறிகள எறும்பு கிட்ட போய் நீங்க கத்துக்கின்றாரு. எதை கிட்ட? எறும்பு கிட்ட. ஏன்னா எறும்பு அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குமா. அது அதாவது மழைக்காலம் வந்து தெரிஞ்சா தன்னுடைய உணவுகள் எல்லாம் சேகரித்து கொண்டு கொண்டு போய் வைத்து விடுமா. அதை பார்த்து நீ கத்துக்கடா அப்படின்னு கடவுள் சொல்றாரு இல்லையா? அப்ப ஏற்ற நேரத்திலே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சோம்பல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக கெடுத்து உடைத்து விடும். ஆகவே என் அன்பு தொழிலாளர் சகோதர சகோதரிகளே, இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் கவனித்து செயல்பட வேண்டியவைகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேலை என்பது, தொழில் என்பது கடமை மட்டுமல்ல, அது நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட அழைப்பு. நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே, அழைப்பிலே உண்மையாய் நாம் செய்து வெற்றியின் பரிசை நாம் பெற வேண்டும். மூன்றாவது முக்கியமானது, கடவுள் நம்முடைய வேலையை கவனிக்கிறார். மனுஷன் கவனிக்கிறார் இல்லையோ, மற்றவர்கள் கவனிக்கிறாங்க இல்லையோ, கடவுள் கவனிக்கிறார், பார்க்கின்றார். அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நான்காவது, நிச்சயம் நம்முடைய கடினமான உழைப்புக்கு, வேலைக்கு பரிசு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. உழைப்பிற்கு உயர்வு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேலை என்பது ஒரு வழிபாடு, ஒரு ஆராதனை. என்னால் அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பணி. அதை நாம் திறம்பட, உண்மையாக, நேர்மையாக, கடவுளுடைய உதவியோடு, நம்முடைய முயற்சியோடு, நம்பிக்கையோடு, சோம்பல் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாய் விழிப்போடு வேலையை செய்யும் போது அந்த வேலையில் கடவுள் நம்மை உயர்த்தி உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வார். அதன் மூலமாய் நாம் உயரலாம், குடும்பம் உயரும், சமுதாயம் உயரும், தேசம் உயரும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.